கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்னாவை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். விஜய்னா இன்னைக்கு வந்து கட்சி மீட்டிங் ஒன்று, ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டம் மாதிரி ஒன்று வந்து நடத்தினாங்க. அதில் அவர் என்னென்னலாம் பேசினார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷார்ட்டாக பேச போகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே சில விஷயங்களில் அவர் வந்து புரிதல் இல்லாமல் பேசியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து தோணுச்சு. அது என்னோட பர்சனல், அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். டிவிகேவை பற்றி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துருந்தோம், கேள்விப்பட்டிருந்தோம். அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பேசினார். விஜய் அவர்கள் எடுத்ததும் பேசும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேசினது ஃபுல்லாகவே வந்து டைரக்டாக டிஎம்கேவையும் டைரக்டா பிஜேபியும் அட்டாக் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு அவர் வந்து பேசியிருந்தாரு. அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும், அப்புறம் மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து அவர் பேசின விதம் அப்படிங்கிறது ரொம்ப லவுட் வாய்ஸில் அவர் பேசியிருந்தார் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அவர் என்னென்னலாம் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தான் வந்து ஃபாசிசம் ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் இங்கே அதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அமையும். தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் வந்து பெண்கள் சுதந்திரமாக வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே வந்து இருந்துருக்கு, அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற சில விஷயங்களை அவர் வந்து பேசியிருக்காரு. அண்ட் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், சாம்சங் ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பரந்தூர் விமான நிலையம் போராட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் சொல்லிட்டே போனால் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எல்லா போராட்டங்களுக்கும் டிவிகே வந்து துணை நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அண்ட் ஊழலாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் டிஎம்கேவை எப்படிலாம் அட்டாக் பண்ணக்கூடாதோ, எப்படிலாம் அட்டாக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து பற்றி பேச ஆரம்பிச்சு, மோடிஜி அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்லி, உங்கள் பேரை சொல்லணும், உங்கள் பேரை நாங்கள் சொல்கிறதுக்கே பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களாமே, உங்கள் பேரை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஜி தமிழ்நாடுன்னு ஏன் உங்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக இருக்கட்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் அவர் வந்து பேசினார். ஒன்று ஜிஎஸ்டி சம்மந்தமாக பேசினார், இன்னொன்று வந்து எஜுகேஷனல் ரிலேட்டடாக வந்து பேசினார். ஜிஎஸ்டி எங்ககிட்டேருந்து வரியை வாங்கிக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இன்னொரு விஷயம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டாக ஃபண்டே கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். மூணாவது வந்து மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருந்தார். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 3 மொழி அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர இங்கே வந்து ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் விஜய் அவர்களும் வந்து அது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரி பேசல, மும்மொழி கொள்கை அப்படின்ற மாதிரி தான் பேசினார். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வேற, ஹிந்தி திணிப்புன்றது இங்கே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி திணிப்பு பண்ணலை. அவங்க பண்ணுறது எல்லாமே மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்லிக்கிறேன். இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதெல்லாம் பண்ணாதான் ஃபண்டு கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் படிக்காம இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பட் பிஜேபியில் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டுலாம் இங்கே வந்து மும்மொழி கொள்கை அந்த ஃபண்டிங் வந்தால் பிரைவேட் ஸ்கூல் லெவலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் ரீதியாக சில கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அதை பற்றி நம்ம இங்கே வந்து பேச வரல. விஜய் அவர்கள் இதெல்லாம் பற்றியும் பேசி கடைசி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, 2026 எலெக்ஷனுக்கு நீங்கள், அதாவது டிவிகேயில் இருக்கிற தொண்டர்கள்லாம் வீடு வீடாக போங்க, தெருவாக போங்க, வீடு வீடாக போங்க, வீடு வீடாக போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணுங்க, அப்போ தான் மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2026 எலெக்ஷனை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க, அது வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லி அவருடைய ஸ்பீச் வந்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு நிறைய பேர் ஃபியூச்சரில் நிறைய பேர் அஃபென்ஸ் வரும், சப்போர்ட்டிவ் வரும், எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் இதை தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.